நீங்க இத பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இது எவ்வளவு நல்ல வெரைட்டின்னு. மாடியில இத பராமரிக்க முடியும். ரொம்ப எளிமையா பராமரிக்க முடியும். பழங்கள் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்களேன். இப்போ சீசனே கிடையாது. நவம்பர் மாதம் சீசனே கிடையாது. ஆனால் நிறைய பழங்கள் இதில் வந்திருக்கிறத பார்க்கலாம். பாருங்க, கொத்து கொத்தா காய்க்கிற தன்மையோட ரொம்ப பழமும் ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. சிவப்பு நெல்லி, அந்த பெரிய நெல்லிலே பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து சிவப்பாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இனிப்பு புளி, இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. நிறைய நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இந்த பழம் வந்து நம்ம புளிப்பு தன்மையோட இனிப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ரெட் கலரில் இருக்கும். இந்த புளியோட பழங்களும் கூட சிவப்பு கலரில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது மட்டி வாழை. இந்த வாழை ரகம் ஸ்பெஷல் என்னென்னா, இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த பழத்தை கொடுத்தா அவங்களுக்கு டைஜஷன் இருக்கும் ஆகும். அதேமாதிரி இது வந்து நாகர்கோவில் பகுதிக்கு புவிசார் குறியீடு கொடுத்த ஒரு வெரைட்டி. வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரிக்கு நவம்பர் மாதத்தில் வந்திருக்கக்கூடிய செடிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செடிகள் நமக்கு எப்படி வெளியூர்லேருந்து வருது, அதை நம்ம எப்படி பராமரித்து நம்ம நர்சரியில் மெயின்டைன் பண்ணி அதை கொடுக்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாரி ஒன் சாத்துக்குடி. இந்த பாரி ஒன் சாத்துக்குடி எல்லோரும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது, அதே டைமில் நம்ம ஊர்லேயே நல்ல கிளைமேட்டையும் வளரக்கூடியது, ஜூஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது வந்து சின்ன செடிகளாக பெரிய செடிகளாக நம்ம சேல் பண்ணுறோம். ஆனால் இப்போ வந்திருக்க செடிகள் இதை மாதிரி தான் வந்திருக்கு. ஏற்கனவே பழைய செடிகள் நம்ம ஸ்டாக்லேயும் இருக்குது. இப்போ இந்த செடியை நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வந்து களிமண், இந்த கல்கத்தாவில் இந்த செடி வரும்போது சின்ன ஒரு பேக்கெட்டில் களிமண் வச்சு வரும். இந்த செடியை டைரெக்டாக மண்ணில் வச்சோம்னாக்கா அது வேர் பிடிச்சி எப்படி வருங்கிறத கேரண்டி சொல்ல முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தோட்டத்திலே அதை வந்து நம்ம ஊர் மண், நம்ம ஊர் தண்ணிக்கு செட் ஆகிற மாதிரி அதை மாற்றி ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதம் அதை வளர்த்து அதுக்கப்புறம் தான் சேல் பண்ணுறோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து பாரி ஒன் சாத்துக்குடி. இது நிறைய செடிகள் வந்திருக்குது இப்போது. ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்மகிட்ட ஸ்டாக்கும் நிறைய செடிகள் இருக்குது. பார்த்திங்கன்னா ரெட் நெல்லி, சிவப்பு நெல்லி, அந்த பெரிய நெல்லிலே பார்த்தீங்கன்னா காய்கள் வந்து சிவப்பாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இதே நம்ம கவர் மாற்றி தான் சேல் பண்ண போகிறோம். அதேமாதிரி இது வந்து ரெட் புளி. ரெட் புளியிலே வந்து இனிப்பு புளி. இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. நிறையா நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இந்த பழம் வந்து நம்ம புளிப்பு தன்மையோட இனிப்பு தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ரெட் கலரில் இருக்கும். இந்த புளியோட பழங்களும் கூட சிவப்பு கலரில் இருக்கும். இந்த செடியும் இப்போ தான் வந்திருக்கு. ஆனால் நல்லா இன்னும் செட் ஆகலை. ஆனால் ஏற்கனவே வந்த செடிகள், பழைய செடிகள், நமக்கு செட்டான செடிகளும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. அதேமாதிரி இது நாவலில் இது ஒயிட் நாவல். இந்த ஒயிட் நாவல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய உயரமாக இருந்தால் கூட எல்லாமே பெண்டாகி அந்த மாதிரி இருக்குது. நம்ம இதெல்லாம் வடிவத்து நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வந்து இதை கவரில் மாற்றி வளர்த்து உங்களுக்கு தரணும். அதனால தான் நம்ம பொதுவாக இதனுடைய விலையை பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கும் மாறும். அதனால தான் நம்ம வீடியோ பதிவு போடும்போது நம்ம இதனுடைய விலைகள் எதையும் குறிப்பிட்றதில்ல. இதனுடைய விலைகள் தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம சேல்ஸ் பண்ணோடைய விலைகள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம நர்சரி நம்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். 9841986400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அன்னைக்கு ஸ்டாக்கில் என்ன செடிகள் இருக்குது, அது என்ன மாதிரி ஹைட்டில் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. அதை வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது அமரப்பள்ளி மா வெரைட்டி. இந்த அமரப்பள்ளி மா வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி, உயர் விளைச்சல் ரகம். அதாவது விவசாயிகளுக்கும் நல்லா விலை கிடைக்கணும், நிறையா காய்க்கணும், அதுமாதிரி வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தசேரியும் நீளத்தையும் கிராஸ் பண்ணி, அதாவது கிராஸ் பாலினேஷன் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு ரகம். பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாமே சின்ன செடிகளாக ஒரு வட இந்திய ரகம். இது வந்து ஒரு 300 கிராம் அந்த மாதிரி தான் வெயிட் வரும். இது நம்ம ஏற்கனவே நம்மகிட்ட பழைய செடிகள் இருக்குது. ஆனால் இந்த முறை வந்து நம்ம பெரிய செடிகளாக, உயரமான செடிகளாக வாங்கி அதை பெரிய கவரில் மாற்றி அதை வளர்த்து சேல் பண்ணுறதுக்காக இந்த செடிகளை வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே சின்ன செடிகளும் பெரிய செடிகள்கிட்ட நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது. அதாவது நிறைய கொத்து கொத்தாக காய்க்கும். அது ஒரு விவசாயி பயிர் வச்சா கூட அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதுமாதிரி நம்ம வீட்டில் வளர்த்தா கூட அதிகமான சுவையோட மாம்பழங்களை சாப்பிட முடியும். இது ஒரு மாடி தோட்டத்திலையும் பராமரிக்கலாம். அந்தமாதிரி ஒரு சிறந்த ரகம் இது. இந்த செடிகளும் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது செங்கருக்குங்கிற வெரைட்டி. இது வந்து கோட்டுருக்கோணம்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய வீடியோ நம்ம இதை பற்றி போட்டிருக்கோம். இது எல்லாமே பெரிய செடியாக, காய்களோட வளர்ந்த செடிகளாக நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம். இது 2 சீசன் காய்க்கிறது, ஆல் சீசன் சொல்லலாம். பாருங்கள், அந்த சில செடிகளில் பிஞ்சுகள் இருக்கிறத காமிச்சேன். இதில் பாருங்கள் ஃபுல்லாகவே பூ வருது. இப்போ இது நவம்பர் மாதம், நவம்பர் 2024 ஃபுல்லாகவே பூக்கள் வர்றதை பாருங்களேன். ஒரு செடியில் வந்து எவ்வளோ பூ வருதுங்கிற பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம உரம் வச்சு அதை பராமரிச்சுட்டு இருந்தோம்னா வருஷம் ஃபுல்லாகவே காய்ச்சிட்ருக்கோம். அந்தமாதிரி ஒரு சிறந்த ரகம். இது கூட நம்ம சின்ன செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம், பெரிய செடிகள். இப்போ நம்ம மாடி தோட்டத்திலே தரையில் வச்சுருக்கவங்க எனக்கு காயோட பழங்களோட செடிகள் வேணும்னா இந்த மாதிரி செடி கூட சேல் பண்ணுறோம். இது சின்ன செடிகளாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சின்ன செடினா கூட அந்த செடி கூட ஒரு 2 அடி 3 அடி ஹைட் இருக்கும். 450லேருந்து சேல் பண்ணுறோம். இது எல்லாமே பெரிய செடிகள், அதாவது 30 கவரில் இருக்குது. இது அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணி காய்க்க அலோவ் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ஒட்டுலாம் ரொம்ப ஏஜான செடி, கிட்டத்தட்ட 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இந்த செடிகள். அதனால் அப்படியே நம்ம அலோவ் பண்ணி காய்க்க அலோவ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வாட்டர் ஆப்பிள் செடி. இந்த வாட்டர் ஆப்பிள் செடியில் கிட்டத்தட்ட 10 வெரைட்டிகிட்ட நம்மகிட்ட இருக்குது.
இது வெரைட்டி பேரே சொல்ல முடியல. அதாவது நிறைய புது புது வெரைட்டி மாமரத்தில் உருவாகிற மாதிரி இதுலேயும் உருவாகிட்டே இருக்குது. பழங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். இப்போ சீசனே கிடையாது, நவம்பர் மாதம் சீசனே கிடையாது. ஆனால் நிறைய பழங்கள் இதில் வந்திருக்க பார்க்கலாம். பாருங்கள், கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையோட ரொம்ப பழமும் ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, நிறைய இனிப்பு தன்மையோடு இருக்குது, நிறைய காய்க்கிற தன்மையோடு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ரெட் லேடி பப்பாளி. ரெட் லேடி பப்பாளி வச்சுருக்கிற என்ன ஸ்பெஷல்னால், இது வந்து நமக்கு சாகுபடிக்கு ஏற்ற நிலம் கிடையாது, ஒரு கலர் பூமி. அதில் நம்ம மேட்டுப்பாத்தி அமைச்சு அதில் வந்து பப்பாளி பயிர் பண்ணணும். இப்போ எல்லாமே பழங்கள் வந்துடுச்சு. அந்த மேட்டுப்பாத்தி அமைச்சதுனால தான் இதை பண்ண முடிஞ்சுது. பாருங்கள், இப்போ நமக்கு வரக்கூடிய எல்லா வேஸ்ட்டுமே அதில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நம்ம தோட்டத்தில் வரக்கூடிய எல்லா விவசாய கழிவுகள், பண்ணை கழிவுகள் எல்லாமே நம்ம இதில் தான் ஃபில் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த தரைப்பகுதியிலேருந்து ஒரு 4 அடி உயரத்துக்கு மேலே இந்த செடிகள் வச்சுருக்கிறதுனால இந்த 4 அடி மண் கட்டமும் ரொம்ப சத்தான மண்ணாயிடுச்சு. இப்போ இந்த மேட்டுப்பாத்தி அமைச்சு நம்ம பப்பாளி நடவு செய்தது நமக்கு ரொம்ப லாபகரமாக இருக்குது. ரெண்டாவது, நமக்கு இந்த பழங்களை நம்ம அறுவடை பண்ணி நம்ம நர்சரியில் சேல் பண்ணுறோம். இயற்கையான முறையில் பழமாக்குறதுனால வரக்கூடிய கஸ்டமர் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. ஃபுல்லாகவே பழங்களை வந்து விரும்பி கேட்குறாங்க. நம்ம ஸ்டாக் இல்லைன்னா கூட என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அந்தளவு அவங்க டேஸ்ட் பார்த்துட்டு வெளியே வாங்குகிற பப்பாளியில் இந்த டேஸ்ட் இல்லைங்கிறாங்க. ஏன்னா நிறைய கெமிக்கல் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி பழுக்க வைக்கிறவங்க நிறைய முறைகளை பயன்படுது. நம்ம இங்கே பழமான பிறகு தான் மரத்துலேருந்தே பறிக்கிறோம், அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது சோக்கண்ணன்கிற வெரைட்டி. என்ன புதுசாக ஒரு பேர் சார் சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க. இது ஏற்கனவே கட்டிமோன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன். கட்டிமோனும் சோக்கண்ணன்கிறதும் ஒரே வெரைட்டியை குறிக்கிறது தான். நம்ம மாமரத்தில் சொல்கிறோம் இல்லையா, நம்ம தோத்தாபுரி, பெங்களூரா, கிளிமூக்கு மாங்கான்னு சொல்கிறோம், அது எல்லாமே ஒன்று எப்படியோ அதே மாதிரி தான் இந்த வெரைட்டியும். சோக்கண்ணனுங்கிறதும் ஸ்வீட் கட்டிமோனுங்கிறதும் ஒரே வெரைட்டி தான். எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு நீ பாருங்கள். பொதுவாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு கொத்து கொத்தாக காய்களை பார்த்துட்டு கூட ஆச்சரியப்படுவீங்க. இது நவம்பர் மாதத்தில் இவ்வளோ காய் இருக்கிறது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது. பாருங்கள், எல்லா கிளைகளிலுமே எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குங்கிற பாருங்கள். இதுக்கு நம்ம எந்த பராமரிப்பும் பண்ணலை, பூச்சி மருந்துலாம் எதுவுமே ஸ்ப்ரே பண்ணலை. இயற்கை பூச்சி மருந்தும் இல்லை, செயற்கை பூச்சி மருந்தும் இல்லை. அதனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் கருப்பாக இருக்குது. ஏன்னா மழை பெய்துகிட்டே இருக்கு இல்லையா. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு போன மாதம் உங்களுக்கு இந்த வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் எல்லாமே பழம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இது இப்போ மழை பெய்துட்டு இருக்கனால உங்களுக்கு இந்த கலர் மாறி இருக்குது. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியுது எவ்வளோ நல்ல வெரைட்டின்னு. மாடியில் இதை பராமரிக்க முடியும், ரொம்ப எளிமையாக பராமரிக்க முடியும். தரையில் வச்சாலும் நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். அந்த பக்கத்தில் கூட சுற்றி எல்லா இடமே காய்கள் இருக்குது, பிஞ்சுகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது சதாபகர் வெரைட்டி. நான் செடிகளை காமிக்காமல் இருக்கிற காரணம் என்னென்னாக்கா, இந்த மரங்களோடைய தன்மை எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். செடிகளை நம்ம நட்ட மரங்களை காமிக்கிறேன். இந்த செடி எல்லாமே நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் சேல் பண்ணுறோம். இதை வந்து நெய்வேலியிலேருந்து ஒரு கஸ்டமர் அவங்க வீட்டில் நட்டு பழங்களை சாப்பிட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம தோட்டத்தில் இன்னும் பழங்கள் வரல. ஆனால் அவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு இது மேலே ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா அதுக்கப்புறமா அவர்கிட்ட ஏற்கனவே 2 செடி நட்டிருக்காங்க. திருப்பி 2 செடி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நடவு பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்தால் தான் அதுமாதிரி திருப்பி வாங்குவாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ பூ வருது. நானும் இப்போ ஒரு மாதமாக அது நம்ம தோட்டத்துக்கு வரல. ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது நிறைய பூக்கள் இருக்கிறத பார்க்குறேன். ஏன்னு கேட்டால், இந்த பூக்களை ஒடிச்சு விட்டால் கூட திருப்பி வந்துட்டுருக்கு. இது இந்த வருஷத்துலே, அதாவது ஒரு 3 மாதம் கேப்லேயே 3வது முறையாக நம்ம இந்த பூக்களை ஒடிச்சு விட போகிறோம். இந்த சதாபகர் பார்த்திங்கன்னா ஒரு குட்டை ரகம், அதாவது போன்சாய் மாதிரியே வளரும். மாடி தோட்டத்தில் ரொம்ப எளிமையாக பராமரிக்கலாம். அதாவது நம்ம இந்திய ஜனாதிபதி அவங்களுடைய முகல் கார்டனில் வந்து இந்த செடிகளை பராமரித்து வர்றதா சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ரகம். இதை நிறைய கஸ்டமர் வாங்கிட்டு ரொம்ப வளராதனால கொஞ்சம் அதிருப்தியிலையும் இருக்காங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இதுமாதிரி கொஞ்சம் லேட்டாக தான் வளரும், மெதுவாக தான் வளரும். நம்ம கஸ்டமர் வளர்த்து அதனுடைய பழங்களை சாப்பிட்டு நமக்கு கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் அதை வருத்தப்படாதீங்க. மெதுவாக வளர்ந்தாலும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும். இன்னும் அதுக்காக ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த பூக்கள் எல்லாமே பறிச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இந்த காய்க்கு அலோவ் பண்ண போகிறோம். பூக்களை அப்படியே விட்டோன்னா செடி வளராது. செடி வளர்ந்தால் தான் நமக்கு காய்கள் நிறையா காய்க்கும். செடிகளும் ஃப்யூச்சர் லைஃப்பும் அதிகமாக இருக்கும். ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்குன்னா இவ்வளோ வயசுங்கிறத அரசாங்கமே நிர்ணயித்து சொல்லுது. அதேமாரி தான் ஒரு ஒட்டு செடிகளை நடுறதுனாலும் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதை காய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். நம்ம தோட்டத்துக்கு வந்தால் எப்போ மாம்பழம் மாங்காய் வீடியோவில் காமிப்போம். இன்றைக்கி அறுவடைன்னு சொல்லி இன்றைக்கி பூக்கள் அறுவடை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா எவ்வளோ பூக்கள் பூக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நல்ல அதிக அளவு காய்க்கிற தன்மையுடைய ஒரு வெரைட்டி இது. பாருங்கள் எவ்வளோ பூக்கள் இருக்குன்னு பாருங்கள்.
நம்ம மாடி தோட்டமாக இருந்தாலும் தரைப்பகுதியாக இருந்தாலும் சரி செடிகளை வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி பூக்கள் வந்துன்னா இதே மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து நம்ம பார்க்குறது மட்டி வாழை. இந்த வாழை ரகம் ஸ்பெஷல் என்னென்னா, இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த பழத்தை கொடுத்தா அவங்களுக்கு டைஜஷன் ஆகும். அதேமாதிரி இது வந்து நாகர்கோவில் பகுதிக்கு புவிசார் குறியீடு கொடுத்த ஒரு வெரைட்டி. என்னுடைய இலைகளே வித்தியாசமாக இருக்கும். இலைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீள் வடிவத்தில் இருக்கும். அந்த வாழையை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த இலைகளை பார்த்தோன்னே இது மட்டி ரகம்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். நல்ல மனம் கொடுக்கக்கூடிய, அதாவது இதை சாப்பிடும்போது மனத்தையும் அந்த இனிப்பையும் நம்ம உணர முடியும். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் என்னுடைய பழங்கள். இது வந்து ஒரு புவிசார் குறியீடு பெற்ற ரகங்கிறதுனால நம்ம செடிகளை ரொம்ப வருஷமாக சேல்ஸ் பண்ணுறோம். அதேமாதிரி நம்ம தோட்டத்திலே இதை பயிர் வச்சு அறுவடை பண்ணி நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம் இதனுடைய பழங்களை. அது சீசன் டைமில் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ நமக்கு பழங்கள் இல்லை, செடிகள் மட்டும் சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம ஏற்கனவே காமிச்சோம் பார்த்தீங்களா, கல்கத்தாலேருந்து வாங்கிட்டு வந்த செடிகளை நம்ம எப்படி கவர் மாற்றி வளர்த்து விற்கிறோங்கிறத சொன்னேன். அது வந்து ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வந்த செடிகள் கவர்களில் பராமரிச்சுட்டு வரோம். இப்போ இந்த செடியை நம்ம சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு தயாராகிடுச்சு. இது ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே மியாசாக்கி தான். மியாசாக்கி தெரியும் உங்களுக்கு, ஜப்பானில் 2.25 லட்ச ரூபாய்க்கு சேல் ஆன ஒரு வெரைட்டி. இது ஜப்பானில் சொன்ன உடனே நம்ம ஊர்லேயும் காய்க்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காய்க்கும். நம்ம மாடி தோட்டத்திலே காய்ச்சிருக்குது. இப்போ நிறைய பாஸ்ட் மூமெண்ட் இது தான், அந்த மியாசாக்கி தான். இது எல்லாமே 4 அடி 5 அடி ஹைட்டு செடிகளாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது கியூசாய்ங்கிற வெரைட்டி. இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. இதனுடைய பழங்கள் எப்படி இருக்குன்னா, ரெட் ஐவரியோடைய பழங்களுடைய ஷேப் ஓட்டி இருக்கும். அதுமாதிரி பெரிய பழமாக வரும். ஒரு பர்பிள் க்ரீன் கலந்த கலர், அதாவது மேல் பகுதியில் 2 கலருமே இருக்கும் அந்த பழத்தில். ரெட்டிஷாகவும் இருக்கும், அதேமாதிரி க்ரீன் கலரும் கலந்துருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தாய்லாந்து வெரைட்டி எல்லாமே சொல்லும்போது கிட்டத்தட்ட அந்த ஷேப் வந்து பெரிய பழமாக இருக்கும்போது அதனுடைய ஷேப் வந்து கொஞ்சம், அது நுனி பகுதி கொஞ்சம் சுருங்கி போயிருக்கும், அதாவது குறுகலாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து போட்டோ உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பழங்கள் எல்லாமே ஒரு தனித்தன்மை உடையதாக இருக்கும். அதாவது பழங்களுடைய நிறம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி ருசியும் அதே மாதிரி ரொம்ப நம்மளை ஒரு மனங்கலந்த ருசியில் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது நாம்டோக்மாய். நாம்டோக்மாய் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி தான். பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் 350 கிராம் வரும். ஒரு மீடியம் சைஸ் பழம் தான். ஆனால் இதிலே பர்பிள் கோல்டு இந்த மாதிரி கலர்ஸ் வருது. இது வந்து கோல்டு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எளிமையான பராமரிப்பில் வளரக்கூடியது தான். ரொம்ப ஸ்வீட்டானது. இது பழங்கள் நிறைய கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய தன்மையோடு இருக்கும். ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஸ்வீட்டு இனிப்புத்தன்மை, வித்தியாசமான இனிப்புத்தன்மையோடு இருக்கும். இதுவும் இந்த மாதிரி ஒரு 4 அடி 5 அடி செடிகள் நம்மகிட்ட விற்பனைக்கு தயாராக இருக்குது. அடுத்து பார்க்குறது சோக்கண்ணன்கிற வெரைட்டி. இந்த சோக்கண்ணன்கிற பேர் நான் இப்போ புதுசாக உச்சரிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுதான் கட்டிமோன்கிற வெரைட்டி. நம்ம தோட்டத்திலே இப்போ காய்ச்சிருக்க பழங்களெல்லாம் காமிச்சேன். இது 2 சீசன், அதாவது ஆல் சீசன் காய்க்கக்கூடிய வெரைட்டி. ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் காய்ச்ச பழங்கள் ஒரு 38 பழங்கள் காய்ச்சுது. இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 மாதம் கேப்லேயே திருப்பியும் ஒரு 50 பிஞ்சுகள்கிட்ட இருக்குது நம்ம செடியில். அதுமாதிரி ஒரு ரொம்ப சிறந்த வெரைட்டி. மாடி தோட்டத்திலையும் பராமரிக்கிற ரொம்ப ஈஸியான வெரைட்டி. இதுவும் நல்லா ஒரு 4 அடி 5 அடி செடி ஹைட்டான செடிகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது அமெரிக்கன் ரெட் பால்மர். இந்த அமெரிக்கன் ரெட் பால்மர் வந்து ஒரு ரெட்டிஷாக இருக்கும் அந்த பழங்கள். அந்த பேர்லேயே ரெட் கலர் குறிக்குது. இதுவும் வந்து அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ரகம். ரொம்ப சுவையானது. இப்போ நம்ம ஊரில் எப்படி இமாம் பசந்தெலாம் ஒரு ஃபேமஸாக பேசுகிறோமோ அதேமாதிரி அந்த ஊரில் ஒரு பேர் வாங்கின ரகம். இதுவும் பெரிய செடிகளாக இருக்குது. இது எல்லாமே நம்ம சின்ன செடிகளாக வாங்கி நம்ம நர்சரியில் வளர்த்த செடிகள் தான். எல்லாமே 5 அடி 6 அடி ஹைட் இருக்கிற அளவுக்கு இருக்குது. நல்ல தரமான செடிகளாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் ஐவரி. ரெட் ஐவரி உங்களுக்கு தெரியும், 1 கிலோவுக்கு மேலே வெயிட் வரக்கூடியது. நல்ல பெரிய பழமாக வரும், மெகா சைஸ் வரும் பழம். நல்ல ரெட் கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். மரங்கள் வீட்டுக்கு முன்னாடி வச்சோன்னா அதனுடைய பழங்களை ரெட் கலரில் கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்கும்போது எப்படி இருக்குங்க பாருங்கள். எல்லாமே பெரிய செடிகளாக இருக்குது. நம்ம சின்ன செடிகளாக வாங்கி பெரிய செடிகளாக வளர்த்ததுனால உங்களுக்கு அதனுடைய ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆர்டியூட் மேங்கோ. இது வந்து ஒரு ஆஸ்திரேலியன் வெரைட்டி. நம்ம தோட்டத்திலே ஏற்கனவே காய்ச்சது. நம்ம அதுக்கு முந்தின வருஷமே நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்சது. ஒரு 1 கிலோ வெயிட் வர அளவுக்கு பெரிய பழமாக வரும். நல்ல சதைப்பகுதி அதிகமாக இருக்கும். விதை வந்து சின்னதாக இருக்கும். ஒரு ருமானி மாம்பழம் இருக்குல்லையே, அதேமாதிரி ஷேப் இருக்கும். ஷேப் மட்டும் தான் ருமானி மாதிரி. ஆனால் ருமானி நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் 400 கிராம் தான் வெயிட் வரும். இது 1 கிலோ வரைக்கும் வெயிட் வர அளவுக்கு ஒரு பெரிய சைஸாக காய்க்கும். சதையும் அதிகமாக இருக்கும். கடந்த வாரம் யூஎஸ்லேருந்து ஒரு கஸ்டமர் பேசுனாங்க. பேசும்போது அவங்க ரொம்ப மாம்பழத்தை லைக் பண்ணுறவங்க போல் இருக்குது. அதாவது அவங்க சொந்த ஊர் வந்து நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளங்கிற ஊர். ஆனால் அவங்க இப்போ வந்து யூஎஸில் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட நம்ம தமிழ்நாட்டில் அதில் பழச்செடிகளை வளர்க்கணுங்கிற ஆசையில் ஒசூரில் இடம் வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கா சொன்னாங்க. நிறைய நேரம் பேசுனாங்க. அதாவது இந்த ரகங்களை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் இப்போ கேட்டேன், இந்த அமெரிக்கன் ரெட் பால்மரை பற்றி கேட்கும்போது கூட இந்த ஊரில் அமெரிக்காவில் இது ஃபேமஸான வெரைட்டின்னாங்க. அதேமாதிரி இந்த ஆஸ்திரேலியன் மேங்கோ சொல்லும்போது கூட இதுவும் கூட அமெரிக்காவில் எல்லா இடம் பரவலாக கிடைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். நல்ல வெரைட்டி தான். அதாவது மாம்பழ பிரியர்கள்ங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட பேசுகிறாங்க, மணிக்கணக்காக பேசுகிறாங்க. அதே மாதிரி அதனுடைய சுவையை வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னா,
எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதாவது அது பேசுனா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விரும்பக்கூடிய கஸ்டமர் நெறைய இருக்காங்க உலகம் ஃபுல்லா. அது நம்ம தமிழ்நாட்டுலன்னு இல்ல, உலகம் ஃபுல்லா இத மாம்பழங்கள கடைசி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "சார் எல்லாமே நம்ம மாம்பழத்த அடிச்சுக்கிறது இல்லங்கிறாங்க. அதுமாரி நம்ம மாம்பழத்த ஒட்டி தான் இருக்குங்கிறதையும் சொல்றாங்க." ஏன்னா, இந்த மாம்பழங்கள நானும் சாப்பிட்டு பார்த்ததுல, நம்ம ஊர் மாம்பழம் மாதிரி கொஞ்சம் அதாவது ஒரு மனுஷங்க எப்படி ஒரே மாதிரி இல்லையோ, அதேமாரி மாம்பழம் ஒரே மாதிரி கிடையாது. என்னோட இது அபிப்பிராயம் என்னன்னா, மனுஷங்களும் வந்து ஒரே மாதிரி எல்லாரும் கிடையாது. அதேமாரி மாம்பழங்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொரு ரகமும் ஒரு நூல் வித்தியாசம். அந்தமாரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான ருசியில இருக்கும். அதனால குறிப்பிட்ட இந்த மாம்பழம் எப்படி இருக்குன்னு கேட்டா, சில மாம்பழம் தான் சொல்ல முடியும். ஆனா, இந்த ஆஸ்திரேலியா இந்த ஆர்ட்வீட் மாம்பழத்த சாப்பிடும்போது நம்ம ஊர் மாம்பழம் மாதிரியா இருந்தது ருசி. ஆனா, சைஸு, கலர்லாம் வேற மாதிரி இருந்தது. இதுவரைக்கும் நம்ம நவம்பர் மாதம் வந்த செடிகளுடைய வெரைட்டிய பத்தி பார்த்தோம். என்னென்ன ரகங்கள் வந்திருக்கு, அது என்ன சைஸ்ல இருக்குங்கிற பத்திலாம் பார்த்தோம். அதை என்ன மாதிரி பராமரித்து நம்ம உங்களுக்கு சேல் பண்ணுறோங்கிற பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். அதேமாதிரி நம்ம தோட்டத்தில் காய்ச்சிருக்க செடிகளையும் பற்றி சொன்னேன். நம்ம க்ரீனா நர்சரியை பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டியில் ஒரு 50க்கும் மேற்பட்ட ரகங்கள், மற்றபடி எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் நிறைய செடிகளை சேல்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி செடிகள் தேவைன்னா எங்கள் நர்சரி நம்பர் 9841 986 4000 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.